இலையுதிர் காலத்தின் சுட்டெரிக்கும் மதிய வேளையில் மல்லிகா தன் 8 வயது மகன் சந்திரனை தேடி அலைந்தாள். பள்ளி முடிந்ததும் வெளியே விளையாட போனவன் மாலை நேரம் வரையும் வீடு திரும்பாததால் காட்டாற்றங்கரைக்கு வந்தாள். அங்கே சந்திரன் ஆற்றங்கரையின் அழகை கொண்டு கவனமாக ஒரு அனிமேஷன் புத்தகத்தை ஃபிளிப்புக் வரைந்து கொண்டிருந்தான். முதலில் கோபமடைந்த மல்லிகா அந்த படங்களை வேகமாக புரட்டி பார்த்தபோது படகு நகர்வது போலவும் பறவைகள் அசைவது போலவும் தெரிந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். இணைய மையத்தில் நடந்த இலவச வகுப்பில் இதை கற்றதாக சந்திரன் விளக்கினான். தாத்தாவின் விருப்பப்படி தங்கள் கிராமத்து கதைகளை அனிமேஷன் படங்களாக மாற்றி உலகிற்கு காண்பிப்பதே தன் கனவு என்று அவன் கூறியதை கேட்டு மல்லிகாவின் மனம் நெகிழ்ந்தது. அன்றிரவு வயலிலிருந்து திரும்பிய கணவரிடம் மல்லிகா புத்தகத்தை காட்ட அவரும் மகனின் கனவை கண்டு ஆனந்தப்பட்டார். கிராமத்து கலைக்கு புத்துயிர் கிடைக்கும் என்று நம்பினார்.